என்ன செய்ய வேண்டும்? தாங்க முடியாத அரிப்பு, இந்த இச்சிங் ப்ராப்ளம்க்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால் உடலில் அரிப்பு ஏற்படுது, இதனால் சில பேருக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அரிப்பு ஏற்படுது, தலையில் வரக்கூடிய ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கட்டும், சபோரிக் டெர்மட்டிட்டிஸ் டேண்ட்ரஃப் பிரச்சனைனால வரக்கூடிய அரிப்பாக இருக்கட்டும், இல்லை யூரின் போகிற இடத்துல வரக்கூடிய இச்சிங்காக இருக்கட்டும், இல்லை உடம்பு பூரா ரேஷஸ்னால வரக்கூடிய அரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே ஸ்டாப் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் இச்சிங் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், இந்த அரிப்பு நீங்கள் என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், நம்மளோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒரு தவறான பழக்கம். இந்த அரிப்பு இருந்தா என்ன பண்றது? அரிப்பை சொரிஞ்சு 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 புண்ணாக்குறது, ரணமாக்குறது. ஸோ அப்போ அதை கரெக்டாக என்ன ஆயில் தரணுன்ற சஜஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், அரிப்புக்காக நிறைய ஸ்டிராய்டு மருந்துகள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுக்க எடுக்க ட்ரௌசினஸ் வர்றதும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாகிறதும் அதிகமாகும். அதை ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் நிறுத்தும் போது நம்ம உடம்புல அலர்ஜிஸ் ரேஷஸ் அப்படியே ரெட்டிப்பாகும். ஸோ அதனால் அந்த இச்சிங் பில்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ரெண்டாவது, பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹைஜீன்னா தெரியும், நவத்வாரங்களையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். நகத்தை எப்படி கிளீனாக கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கிளீனினஸ் ரொம்ப 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 அவசியம். ஓகே, அடுத்து ஃபுட்டில் நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதில் முதல் கருவாடு, கவிச்சை, முட்டை. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய விடிய சொரிஞ்சு சொரிஞ்சு தூங்க முடியாது, ரேஷஸ் அதிகமாகிடும். தக்காளி, லெமன் சேர்த்துக்கலாமானா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா தக்காளியோ லெமனோ சாப்பிட்டா அரிப்பு வராது. அரிப்பு முதல்ல உடம்புல ஏன் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் எதிர்த்து போராடுது. ஸோ அப்போ நாமளும் கொஞ்சம் பாடிக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபேவரபிளான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் கிரியேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி லெமன் ஜூஸு, தக்காளி, அந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எடுக்கும் போதே அரிப்பு வந்துடுது. ஸோ அப்போ தக்காளி, லெமன் நம்ம சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கும் போது தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பருப்பு, சுண்டல் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தக்காளி, லெமன் எடுத்ததுனால தான் அரிப்பு வருது. ஸோ ஏன்னா அந்த ஹெவினஸ், கேஸ் அதிகமாகிடும். ஸோ அப்போ நம்ம புளிப்பு உள்ளே சேர்த்தோன்னா உடனே மறுபடியும் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து உருளை, அடுத்து சப்பாத்தி, பரோட்டா, கிழங்கு வகைகளையும் இந்த மாதிரி சப்பாத்தி மைதானால செஞ்ச உணவுகளையும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் தவிர்த்துடணும். அப்போ தான் நம்ம பாடியில் ஈஸியாக டைஜஷன் நடக்கும். நமக்கு டக்கு டக்குன்னு அரிப்பு உடனே அக்ரவேட் ஆகாமல் அந்த அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் மோஷன் வழியாக ப்ராப்பராக ஜீரணமாகி வெளியே போயிடும். சரி, இப்போ நம்ம ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். என்னென்ன ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா இந்த இச்சிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா, புங்க இலை ஜூஸ். புங்க மரம் இருக்கும் தெரியும், அதில் இருக்கிற இலைகளை பறித்து வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக சுண்டுற அளவுக்கு காய்ச்சி 50 ml வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிக்கலாம் எம்டி ஸ்டொமக்கில். அடுத்து மருதம்பட்டை தேநீர். மருதம்பட்டை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு தண்ணீர் எடுத்து அதையும் வாரத்தில் 2-3 நாளுக்கு மேலே தொடர்ந்து குடித்து வரும்போது ரத்த சுத்தி ஏற்பட்டு இமீடியட்டாக அரிப்பு குறையும். அடுத்து ப்ரோபியோட்டிக்ஸ் அண்ட் பழைய சாதம். பழைய சாதத்துக்கு வரகரிசி வாங்கி வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காவது மத்தியானம் லஞ்சுக்காவது தயிர் சேர்த்து அந்த வரகரிசி சாதம் சாப்பிட்டு வரும்போது கட் பாக்டீரியா அதிகமாகும், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும், அரிப்பு குறையும். இல்லை ஏதாவது ஒரு சிகப்பரிசி, கருப்பு கவுனி, அந்த மாதிரி சிவப்பு கவுனி அரிசி வாங்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் கரைச்சி குடிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு லாக்டோபேசிலஸ் பாடியோட இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும், செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் மாதுளை ஜூஸ். சீசன் இருக்கும்போது ஃப்ரெஷ் மாதுளை ஜூஸ் குடிங்க, சீசன் இல்லாத போது மாதுளை மணப்பாங்கு வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்து பாவக்காய் பொரியல் சாப்பிடலாமா? நாட்டு மருந்து இருக்கும்போது பாவக்காய் சாப்பிடலாமானா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா கட்டாயமாக பாவக்காவால் நாட்டு மருந்து பவர் குறையாது. நம்ம செல்ஃப் டெஸ்டிங்கோ இல்லை பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வந்து நம்ம சொல்கிறோம். அதனால் பாவக்காய் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நாட்டு மருந்தோட வீரியம் குறைய வாய்ப்பில்லை. அடுத்து என்ன மாதிரியான ஹெர்பல் மெடிசன் எடுத்துக்கணும்? இந்த இச்சிங் ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணணும், அரிப்பு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு நீங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மருந்துகள் வீட்டில் எப்படி நம்ம தயார் பண்ணோம்னா, ஆடுத்தின்னா பால் 25 கிராம், கீழாநெல்லி பொடி 25 கிராம், சிறியானங்க 25 கிராம், அருகம்புல் வந்து 25 கிராம், கருடன் கிழங்கு ஒரு 5 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காம்பினேஷனை 10 days யூஸ் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட அரிப்பு, சொரியாசிஸ், எக்ஸிமானால, ரிங்வாம்னால, படர்தாமரை நம்ம சொன்ன ரிங்வாம் பிரச்சனைனால வரக்கூடிய, அர்டிகேரியா ப்ராப்ளம்னால வரக்கூடிய, நம்ம சொன்ன மாதிரி எல்லா விதமான உடல் அரிப்பும் உடனடியாக ஒரு 10 daysக்குள்ளே கண்ட்ரோல் ஆகிடும். டேப்லெட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். தினமும் இரவு மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம்
ஆவாரம் பொட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. இதை 1 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட்டாக நமக்கு சரியாகிறதும் இல்லாமல் அரிப்பும் முற்றிலுமாக நீங்கும். சில பேர் குளிச்சுட்டு வந்தோம்னா அரிப்பு இருக்கும், ஆஃப்டர் பாத்திங் அந்த பர்டிகுலர் அரிப்பும் நீங்கும். சில பேருக்கு அரிப்பு வரதுக்கான ரீசனே தெரியாது, ஸ்கின் ப்ராப்ளமே இருக்காது, அப்பேற்பட்ட அரிப்பும் நீங்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். சரி, தைலம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தைலத்தை பொறுத்த வரைக்கும் அரிப்பை உடனே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நிம்பம் ரிட்டாடி தைலம். இது ஆயுர்வேதிக் தைலம், ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இதை பேரோடு நம்ம ஷோ பண்ணுறோம். இந்த தைலம் வாங்கி அதை நல்லா அரிப்பு இருக்கும்போது காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு பூரா தடவிட்டு அரை மணி நேரம் ஊறிய பிறகு வெதுவெதுப்பான நீரில் குளிச்சு பழகுங்க. வெய்ய காலமாக இருந்தால் பச்சை தண்ணியில் குளிக்கலாம். ஓகே, இன்னும் இதை தாண்டி அரிப்புக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன், அந்த குணம் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த வெறுப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு யார் மேலே காண்டா இருப்போம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எரிச்சலாக இருக்கும் வீட்டில். ஸோ அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட இந்த அரிப்பை ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு பாசிட்டிவ் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பக்கத்தில் கோயில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அந்த தண்ணீர் வாங்கி வீட்டில் வச்சுட்டு குடிக்கிற தண்ணியில் நிறைய பேர் பாட்டில் அதனால தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதை வீட்டிலலாம் தெளிப்பாங்க. நம்ம மேலே தெளிச்சாலே போதும், எல்லா நெகட்டிவும் போயிடும். ஏன்னா மொத்த நெகட்டிவ் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் குடிக்கிற தண்ணியில் ஒரு அரை மூடி அந்த மாதிரி கலந்து அரிப்பு வரும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ உங்கள் பேரை ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு குடிச்சு பாருங்க, மாத்திரை போட்டதோட ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகும். சரி, மற்றவங்கெல்லாம் ப்ரேயர் வாட்டர்ஸ், ஹோலி வாட்டர்ஸ், மசூதியிலலாம் தண்ணியில் அந்த மந்திரங்கள் எழுதி ஒரு பேப்பரில் உள்ள போட்டு தண்ணி கிடைக்கும். அதையும் இதே மாதிரி நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க மந்திரங்கள் சொல்லி பிறகு. ஸோ ப்ரேயர் பண்ண வாட்டர்ஸும் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம், கம்ப்ளீட் ஹீலிங் கிடைக்கும். ஸோ இதை தாராளமாக பயன்படுத்துங்க, கட்டாயம் பயன்படுத்துங்க. மருந்தோட பத்தியத்தோடு இதை பயன்படுத்தி பாருங்க. நம்ம கிளினிக் ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்கள் நோய்களுக்கு தகுந்த மாதிரி உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் நேச்சுரோபதி கைட்லைன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவல் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை 9677400956 இந்த எண்ணுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான சப்போர்ட் நம்ம கிளினிக் மூலமாக கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.